வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும். ஸோ பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பைசியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை கூட வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து கேரட் ரைஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கேரட் ரைஸ், அதுக்கப்புறம் ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல். ஓகே, இப்போ இதுக்கு இந்த கேரட் ரைஸ் செய்யறதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சாதம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து ஒரு தட்டில் வந்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும் அப்படின்னா வடிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா இது மாதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் நேரம் ஃபேன் கடியில் வச்சு அப்படியே ஆற வச்சுருங்க, பரவலான ஒரு தட்டில் வச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நிறைய நெய் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நிறைய நெய் சேர்க்க வேணாம். பாதி நெய்யும் பாதி ஆயிலும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக அது சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நிலக்கடலை இருக்கு இல்லையா, அது வந்து சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 10 முந்திரி பருப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கல இல்லை, ஸோ அதனால் நம்ம கடிச்சு சாப்பிடும்போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் போல் இஞ்சி, துருவின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே வந்து பிச்சுட்டு, அதாவது பச்சை மிளகாவை வந்து கீறிட்டு சேர்த்துருக்கேன், வரமிளகாவை கட் பண்ணி போட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே லேசாக செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க இஞ்சி, அந்த பச்சை மிளகாய், இது எல்லாமே லைட்டாக வதங்கி வரும். கேரட்டை வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். சாப்பாட்டுக்கு ஈக்குவலாக ஒரு அளவுக்கு ஈக்குவலாக கேரட் இருந்துச்சு அப்படின்னா தான் கேரட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வெறும் தாளிச்ச சாதம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கேரட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா 1/4 கிலோ கேரட் கரெக்டாக இருக்கும். இது கூட துருவிய தேங்காய் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கனால தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம். இது கூட இதெல்லாமே வதக்கிட்டு நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கேரட் எல்லாமே ஒன்று சேர்ந்த மாதிரி ஒன்றா வதக்கி விட்டுக்கோங்க. கேரட் வந்து ரொம்ப சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அதே மாதிரி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. கேரட் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இதில் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால் லைட்டாக வந்து கையில் விட்டு தெளிச்சு விட்டோம் அப்படின்னாலே போதுமானது. ஸோ இது மாதிரி எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கையில் வந்து ஒரு 2 கை அளவுக்கு லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. கையில் இது மாதிரி விட்டு தெளித்து விட்டிங்க அப்படின்னா தான் தெரியும். ஒரு 1/4 டம்ளர் அது மாதிரி எதாவது ஊற்றிட்டிங்க அப்படின்னா நிறைய போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் சதன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேரட் வந்து அந்த கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி வதக்குன்னு ஆகிடும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் கழித்து நல்லாவே கேரட் சூப்பராக வெந்தாச்சு. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சாதம் வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இது கூட வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கல. பிள்ளைங்க வந்து வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம சாப்பாடு கொடுக்கும்போது அதை எடுத்து தனியாக வெளியே போட்டுடுறாங்க. ஸோ எந்தவித சத்துமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து நான் இதில் வெங்காயம் சேர்க்கலை. அதுக்காக தான் நம்ம வந்து முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்த்துருக்கோம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வடித்த சாதத்தில் உப்பு இருந்துச்சு அப்படின்னா கேரட்டுக்கு மட்டும் தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வடிக்கலை, அதனால் இது கூடவே வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். சாதம் நல்லா உதிரியாக ரொம்பவே பார்க்கறதுக்கே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். போடும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நல்லாவே உதிரியாகவே இருக்குது சாதம். அவ்வளோதான். நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இதுக்கு தொட்டுக்க வந்து நான் வந்து எக் வச்சுருக்கேன். கூடவே வந்து ஸ்பைஸியாக இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். வந்து உருளைக்கிழங்கு இதுக்கு சைடிஷாக வச்சுக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும். நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், டாடா, பாய்.